பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனம் நம் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆம் பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 7:9 நீ போகும் எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்குவேன் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, மோசே இறந்த பிறகு இஸ்ரவேலர்களை வழி நடத்துவது யோசுவாவுக்கு மிகவும் பெரிய பொறுப்பானது. அவர் முன்னால் பல பலமான சத்துருக்கள் இருந்தார்கள். மனிதரின் பார்வையில் பார்த்தால் அவர் பயப்பட வேண்டிய சூழ்நிலைதான். ஆனால் தேவன் யோசுவாவிடம் நீ போகும் எல்லா இடங்களிலும் நான் உன்னோட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வார்த்தையை நம்பி யோசுவா தைரியமாக முன்னேறினார். எரிகோ போன்ற பெரிய கோட்டைகளும் தேவனுடைய சக்தியால் இடிந்து விழுந்தது. சத்துருக்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் தேவன் அவர்களை யோசுவாவுக்கு முன்பாக அழித்தார். இதனால் தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் உண்மை என்று அனைவரும் கண்டார்கள். தேவன் நம்மோடு இருந்தால் எந்த சத்துருவும் நம்மை ஜெயிக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களை எதிர்க்கும் சத்துருக்கள் மனிதர்கள் மட்டும் அல்ல. பிரச்சனைகள், கடன்கள், நோய்கள், மன அழுத்தம், பயம், நம்பிக்கை, இழப்பு போன்றவைகள் தான். சில நேரங்களில் நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று மனம் தளர்ந்து போகலாம். உங்க முன்னால நிற்கும் பிரச்சனைகள் மலை போல பெரிதாக தோன்றலாம். ஆனா தேவன் சொல்கிறார், நீர் ஒருத்தனாக போகவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நாம் பார்க்கும் பிரச்சனைக்கு மேலாக தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, நீங்கள் போகும் பாதையில் தேவன் நம்முடன் நடந்தால் நம்மை தடுக்க நினைக்க சக்திகள் எல்லாம் அவருக்கு முன்பாக நிலைக்க முடியாது. சில நேரங்களில் தேவன் பிரச்சனையை உடனே அகற்ற மாட்டார். ஆனால் அந்த பிரச்சனையை வெல்லும் தைரியத்தையும் சக்தியையும் நமக்கு தருவார். அதனால்தான் நாம் பயப்படாமல் முன்னேற வேண்டும். இன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சத்துரு இருந்தாலும் தேவன் உங்களோடு இருந்தால் அந்த சத்துரு நீண்ட நாட்கள் நிற்க முடியாது. தேவனுடைய சந்நிதி இருக்கிற இடத்தில் ஜெயம் நிச்சயம். அதனால் பயப்படாமல் நம்பிக்கையுடன் தேவனோடு நடந்தால் அவர் உங்களுக்கு வழியையும் ஜெயத்தையும் தருவார். ஆமென்.